குக்கரில் சோளக்கருது வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் மஞ்சப்பொடி போட்டு புளிசாதத்துக்கு நல்லா தளன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் புளி காய்ச்சல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நல்லா கோயிலில் பெருமாள் கோயிலில் செய்வாங்கள்ல, அதை மாதிரி பொடியெலாம் போடாமல் புளி காய்ச்சல் இது நல்லாயிருக்கும். கோயிலில் செய்கிற புளியோதரை. இது வந்து மிளகாய் மட்டும் போட்டு கொஞ்சமாக வெந்தய பொடி சேர்ப்பாங்க. நம்ம எப்போ பொடி இடித்து சேர்ப்போம். இது அப்படி இல்லாமல் இது வந்து கோயிலில் பெருமாள் கோயிலெல்லாம் அப்படி தான் செய்வாங்க. என்னம்மா புளிசாதம் கிளறிட்டியா? மணி ஆயிட்டுமா, அப்பா கிளம்பிட்டாங்க. கிளறியாச்சு. கோயில் சைடு நல்லா இருக்கு. நல்லா பெருமாள் கோயில் புளிசாதம்ல. எங்க புளிசாதம் செய்யறதெல்லாம் எங்க பொண்ணு தாங்க செய்யுது, நான் செய்யலாங்க. இந்த மிளகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அப்படியே அது எண்ணெய் ஊறி சொதன்னு இருக்கும். சூப்பரா இல்ல? சாதத்துக்கே தொட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கோயில்ல புளிசாதெல்லாம் ஊட்டாங்க பாரு, இந்த மிளகா தொட்டு போனாங்க, நல்லா இருக்கும். எவ்வளோ கூட்டம் பாருங்க. போட்டுக்கு போலான்னு இருந்தாங்க, போட்டுக்கு போக முடியாது, டிக்கெட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், போக முடியாது. ஆமா, அவ்வளோ வேனு பஸ்ஸு. என்னமா பண்ணலாம்? பீச் போவோம். பீச் போகலாம் முடியலங்க, அவ்வளோ கூட்டாங்க. வந்துட்டோம், முடியாது எங்களால். அது டிக்கெட் வேற ஹவுஸ்ஃபுல் பண்ணிட்டாங்க, தேட்டரில் சொல்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா பிச்சாவரங்க, போட்டிங் பிச்சாவரம், சிதம்பரத்துக்கு அந்தாண்ட பிச்சாவரங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும். பிச்சாவரத்தில் தான் அவ்வளோ கூட்டம்னு பார்த்தா இங்கே பாருங்க, இங்கே பீச்சுக்கு வந்தோம். என்ன பீச்சு? சாமியார்பேட்டை பீச்சு, பரங்கிப்பேட்டை கிட்ட இருக்குங்க. உங்க பாருங்க எவ்வளோ காரு, இங்கேயும் கூட்டாங்க. 3 நாள் லீவா? 3 நாள் லீவுங்கிறதுனால எங்க போனாலும் கூட்டம், இங்கேயும் கூட்டம். கொஞ்சமா அப்பாவுக்கு வச்சு சரி. ஏங்க நல்லா இருக்குல்ல புளிசாதம், நல்லா ஊறி போய் இருக்குதுல்ல. 2 இந்த பிளேட் வந்து வச்சு கார் ஊடி வச்சு இந்த மூடியில் வச்சுக்க. நாங்கள் புளிசாதம் தயிர் சாதம் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்க, இப்போ பிச்சாவரம் போனோமா அங்கே சாப்பிடலான்னு பார்த்தோம். அங்கே கூட்டம் தாங்கலை. சரி, நான் அப்படியே வந்து இது என்ன பீச்சுங்க? சாமியார்பேட்டை பீச்சுக்கு வந்து போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றோம். பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு. எனக்கும் கொஞ்சம் கொடுங்கம்மா. கொஞ்சோண்டு போறோம், எடுத்துக்கோங்க. பாசம்பா புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் இறங்கி இருக்கு. இது வந்து சாமியார்பேட்டை பீச்சுங்க. வந்தீங்கன்னா சிதம்பரம் பரங்கிப்பேட்டைக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆட்டோலாம் ட்ரெயின் பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க. சரி, அப்படியே நில்லு. நடக்க
சிதம்பரம் நடராஜர் கோயிலுங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து நின்று பார்த்தாங்க 4 கோபுரம் ஒரே இடத்துல பார்க்கலாம். இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, ஒண்ணு, இங்க ஒண்ணு, 4 கோபுரமும் ஒரே இடத்துல தெரியுங்க. இந்த கோயில்ல மட்டும் ஒரு அமைப்பு இந்த இடத்துல. சிதம்பரம் வந்தீங்கன்னா நடராஜர் கோயில வந்து கண்டிப்பா பாருங்க. இந்த இடத்துல இந்த 4 கோபுரத்தையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுங்க. துளசி பிடிக்குமாடி? சாப்பிடுங்கடி. பெருமாள் துளசி சாப்பிடுவி. எடுத்துக்கிட்டியா? சரிங்க. நாங்க நினைச்சு போன இடம் வேற. ஆனா பிச்சாவரம் போனோம், அங்க போட்டிக்கு போக முடியல. இருந்தாலும் அங்க சுத்தி பார்த்துட்டோம். அப்படியே சாமியார்பேட்டை அந்த ஊர் வரவே மாட்டாங்குது எனக்கு. பரங்கிப்பேட்டை பக்கத்துலேயே சாமியார்பேட்டை, அங்கே போய் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சிதம்பரம் வந்து நடராஜர் கோயிலை பார்த்துட்டு சாமி தரிசனம் நல்லா பண்ணிட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு டைம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வாங்க. இந்த விழாகு அவ்வளோதாங்க. நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம்.